கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். தேவ சித்தம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் போதிக்க இருக்கிறோம். அப்போ தேவ சித்தம் அப்படின்னா என்ன, அது முதல்ல தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்ன? எல்லாரும் தமிழ் பேசுகிறவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நானும் தமிழ் தான் பேசுகிறேன், அதனால் எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன். தேவ சித்தம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அது கரெக்டு. பொதுவாக, அதாவது பொதுவாக தேவனுடைய சித்தம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய விருப்பம். ஆமாம், அர்த்தம் என்னன்னு அதான் சித்தம் அப்படின்னா சிலருக்கு புரியாது, அதுக்காக தான் கேட்டேன். சித்தம் அப்படின்னா தேவனுடைய விருப்பம் இல்லையா? அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் செய்ய நினைத்தது எதுவுமே என்ன செய்யாது? தடைப்படாது. ஆண்டவரை தடுக்க எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசினாலையும் முடியாது. இது எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? வசனம் அதுதான் சொல்லி தருது. அதனால தான் சொல்கிறோம், தேவனால் கூடாத காரியம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய சித்தம் என்று அர்த்தம். வாக்குத்தத்தம்னா என்னதுங்க? வாக்குத்தத்தம் அப்படின்னா வாக்கு, வேற ஒன்றும் கிடையாது. வாக்குனா என்ன? வார்த்தை. தேவன் கொடுக்கிற வார்த்தை. தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அது அவருடைய சித்தம் என்று அர்த்தம். தேவனுடைய சித்தம் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு தீமையை கொண்டே வராது. முதல்ல இந்த நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் எப்பயுமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், ஒரு வார்த்தையை கொடுப்பார். ஒரு வார்த்தை இல்லை, அதாவது ஒரு வாக்கியத்தை, அது வாக்கியத்தில் இருக்கலாம், பல வார்த்தைகள் கொண்ட ஒரு இதாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்கு வரும். அப்போ வசனத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு தீமையை கொண்டு வருகிறதா இருக்காது, நன்மையை கொண்டு வருகிறதாய்த்தான் அது இருக்கும். அதை நம்பினதுனால தான் நம்ம எல்லாரும் சபைக்குள்ளே இருக்கிறோம், நம்ம அதவங்க சபைக்கு வெளியே இருக்கிறோம். இவ்வளோ வித்தியாசம். இப்போ ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், முதலாவது நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய மனதிலே விருப்பம் கொள்ளுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். புரியுதுக்காக சொல்கிறேன், ஒரு வீடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ முதல்ல அந்த விருப்பம் எங்கே வருது? ஆண்டவருடைய மனசில் வருது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா அதை பற்றின ஒரு வசனத்தை உங்களுக்கு தருவார். அதை பற்றின ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இப்போ வசனத்தை வாங்கியாச்சு, ஆனால் இன்னும் அந்த வசனம் நிறைவேறலை, காலம் போய்கிட்டே இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மூன்றாவதாக அந்த அவர் சொன்ன காரியத்தை எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? நமக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு விருப்பப்படுறாரு. ரெண்டாவது, அந்த விருப்பத்திற்கான வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. மூன்றாவது, அதை இந்த டயத்தில் தான் நம்ம கொடுக்கணும்னு அவர் என்ன செய்கிறாரு? ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. இந்த மூன்று காரியங்கள் சேர்ந்தது தான் தேவனுடைய சித்தம். சுருக்கமாக சொல்லணும்னா, தேவனுடைய விருப்பமும் அவர் எடுக்கிற தீர்மானமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? தேவனுடைய விருப்பம் தான் தேவனுடைய சித்தம் நினச்சோம். அதுக்கு அர்த்தம் அதுதான். சித்தம்னா அர்த்தம் அதுதான்.
ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படின்றத நாம் டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, வரையறைப்படுத்த வேண்டும் என்றால் அதில் தேவனுடைய விருப்பமும் இருக்கும், தேவனுடைய தீர்மானமும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது பேர் தான் என்னதுங்க? தேவனுடைய சித்தம். அப்போ இனிமேல் நம்ம பேசும்போது தேவ சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும், தேவ சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும் நம்ம சொல்கிறோம்னா, தேவ சித்தம் என்றால் நமக்கு மைண்டில் என்ன வரணும்? தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய தீர்மானமும் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 21வது வசனம். 2 சாமுவேல் 7:21. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கப்படும்படிக்கு தயவு செய்தீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம், ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை நிமித்தம். அடுத்து என்ன இருக்கு? உம்முடைய சித்தத்தின் படியேயும். அப்ப சித்தம் என்னன்னு சொன்னேன்? தேவனுடைய விருப்பம், அவருடைய தீர்மானம். அப்ப விருப்பமும் தீர்மானமும் சேர்ந்தது தேவனுடைய சித்தம். அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்கு? உம்முடைய வார்த்தை. அப்ப 3 காரியங்கள். முதல்ல விருப்பம் கொள்ளுகிறார், 2வது நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார், 3வது அதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார். அப்ப தேவனுடைய விருப்பமும் அவருடைய தீர்மானமும் சேர்ந்ததுக்கு பேரு தேவனுடைய சித்தம். இப்ப ஆண்டவர் எனக்கு இதை செய்ய போறார், நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை கிடைச்சா மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை கொண்டு போய் சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக்க பண்ணுவேன் ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்தார் அப்படின்னா அப்பத்தான் வர முடியும். அவர் எந்த வார்த்தையும் கொடுக்காம சும்மா நீ பாஸ்டர் பிள்ளை அதனால் ஊழியத்துக்கு வான்னு சொன்னா, நான் பாஸ்டர், நான் வந்து எங்கள் அப்பா தான் பாஸ்டர், நீங்கள் அவரை கூப்பிட்டுங்க, என்னைய ஆளை விடுங்கன்ட்டு போயிருப்பேன் நான். அப்போ நான் எதை நம்பி இங்கே வர முடியும்? தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தர்றேன்னு சொன்னான்னா அவர் ஒரு வாக்கை கொடுக்கணும். அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, அது முழுசா நிறைவேறிச்சானா இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அது இன்னும் நிறைவேறலை. ஆனால் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா இதை சொன்னது ஆண்டவர், எந்த மனிதனும் இல்லை. வாக்கு மாறாத கர்த்தர் சொல்லியிருக்காரு, அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரணும். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசம்னா எது? என்னுடைய பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசம்னா 4 தலைமுறையாக இங்கே தான் இருக்கிறோம். அம்மா வழியாக இருக்கட்டும், அப்பா வழியாக இருக்கட்டும், வேற ஊரை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை கொண்டு போய் சேர்த்து. அப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது யாரு? அவரு. ஊழியத்துக்கு அழைச்சது ஆண்டவர். எந்த ஊழியக்காரனும் என்னைய கூப்பிடலை. எந்த சபை விசுவாசிகளும் பிரதர் நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ காணிக்க தர்றோம், நீங்கள் வந்து இந்த சர்ச்சை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது. என்னை அழைத்தது ஆண்டவர், என்னை இந்த ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது ஆண்டவர். அதில் என்னை கொண்டு போய் சேர்த்து உனக்கு நன்மை செய்து என்ன செய்வாரா? அப்போ என்னைய நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது நல்ல கம்பெனியாக இருந்தால் என்னுடைய எல்லா தேவைகளையும் அந்த கம்பெனி தான் சந்திக்கணும். அதனால தான் முந்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய நல்ல கம்பெனிகளில் அவங்களே வீடு தருவாங்க, அவங்களே குவார்ட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களே ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. அங்கே எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு ஃப்ரீ அல்லது மலிவு விலை. ஏன்? அவர்களுடைய மொத்த தேவையும் பார்க்க வேண்டியது யாரோட வேலை? அதுதான் நல்ல கம்பெனி. அப்போ உலகத்தின் கம்பெனி எதை செய்யும்னா, வானத்தையும் பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கின கர்த்தர் இதை எப்படி செய்யாமல் இருப்பார்? அப்போ அவர் தான் சொல்கிறாரு, பிதாக்கள் சுதந்திரத்தின தேசத்தை நான் கொண்டு போய் சேர்த்து உனக்கு நன்மை செய்து தீமை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, அல்லது தீமை அனுமதிப்பேன்னு சொல்லலை. நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவே. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே 2015 ஊழியத்துக்கு வரும்போது இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க, அன்றைக்கி 2024, ஏறக்குறைய 10 வருஷம் ஆக போகுது. இந்த வாக்கு தத்தம் முழுசாக நிறைவேறிடுச்சானா இல்லை. ஏன்னா கடைசி வரை ரொம்ப முக்கியம். என் பிதாக்களை காட்டு நான் எப்படி இருப்பேனா? இதை கேள்விப்படுற பிதாக்கள் எப்படி அதை சந்தோஷப்படுவாங்களா துக்கப்படுவாங்களா? அது எங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? பிதாக்கள் நான் சொல்லும்போது என்னுடைய தகப்பனார் அவங்களாம் இல்லை, அவருடைய தகப்பனார் அவங்களாம் இல்லை,
இப்போ இவங்க அதை கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத என்னுடைய தகப்பனார் கேள்விப்படும் போது சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? சரி, நிறைய பேருக்கு புரியல. இப்படி கேட்குறேன், உங்களோட உங்கள் பிள்ளைகள் நல்ல வசதி வாய்ப்போட சொந்த வீடு கட்டி 1க்கு 2 கார் வச்சு நல்லா 100 பவுன் நகை போட்டு இப்படிலாம் இருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா துக்கப்படுவீங்களா? அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பிதாக்களை பார்க்கல முன்ன என்ன செய்வேன். ஆனால் சூழ்நிலையை பார்த்தா இன்னும் அப்படி இல்லை, அது முழுசா இன்னும் நிறைவேறலை. அதுக்காக அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பொய்யா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும். அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் அந்த வசனத்தை எடுத்தேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம். 2 தீமோத்தேயு 1:1. 2 தீமோத்தேயு 1:1. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி. வாக்குத்தத்தத்தின்படி இது முதல்ல வருது. அடுத்து தேவனுடைய சித்தத்தினாலே. தேவனுடைய சித்தம் ரெண்டுமே வருது பாருங்க. நம்ம பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 7:21 அதை பார்க்குறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த 2 வார்த்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல பரிசுத்த பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு, ஜீவனை பற்றிய வாக்குத்த. ஜீவன்னா யாரு? நானே வழியும் சத்தியமும். அப்ப ஜீவன் உம்மது ஜீவனின் படின்னா ஆண்டவரின் படின்னு அர்த்தம். அப்ப உம்முடைய வாக்குத்தத்தத்தின் படியையும் அடுத்து தேவனுடைய. அப்ப இந்த 2 வார்த்தைகளையுமே யூஸ் பண்றாங்க. நம்ம கேஷுவலா படிச்சுட்டு போறதுனால அதனுடைய அர்த்தம் புரியல. நம்ம 2 ஒன்று தான், ஒரு வாக்கியத்துக்காக போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலையும் இதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் அதை மென்ஷன் பண்றாரு. அப்ப வாக்குத்தத்தம் அப்புறம் தேவனுடைய சித்தம். வாக்குத்தத்தம் எப்போ வருது? தேவனுடைய மனசுல விருப்பம் இருக்கிறதுனால நமக்கு வருது. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது ஆண்டோடைய விருப்பம். யாரு கெட்டு குட்டி சோரா போகணுன்றது ஆண்டோடைய சித்தம் அல்ல. அப்ப அவருடைய விருப்பம் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா நல்ல தேவனாக தானே இருக்க முடியும். அவர் எப்படி தீமைக்கு சொந்தக்காரராக, தீமை அனுமதிப்பவராக, பிசாசு கூட கூட்டணி போட்டு செயல்படுவராக எப்படி இருக்க முடியும்? அப்ப அவருக்கு விருப்பம் இருக்குது மனசுல, அதனால வார்த்தையை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாம் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுக்கு அதுல சித்தம் இருக்கு. தேவனுடைய சித்தம் இருக்கிறதுனால தான் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் வசனத்தில் அதிக நேரம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வசனங்களை அதிகமாக கேட்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உள்ள வேலை செய்யும். வார்த்தை தான் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது நன்மை தீமைகள் என்ன செய்யுமா? வேறு அறுக்கும். அப்ப வார்த்தை தான் வல்லமை உள்ளது. அதுதான் ஆதியில தேவனிடத்திலிருந்து இருக்குது. வார்த்தை தான் தேவனா இருக்குது. அப்ப வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா, நாம் அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதை பற்றின தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா தேவன் அந்த விருப்பப்படுறதுனால தான், அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறதுனால தான் உங்களுக்கும் எனக்கும் வசனத்தை கொடுக்கிறார். அப்ப முதல்ல விருப்பம் கொள்ளுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், விருப்பம் கொள்ளுகிறார். 2வது வார்த்தையை கொடுக்கிறார். 3வது தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றுவார். திரும்ப சொல்லுவோம், விருப்பம் கொள்ளுவார், வார்த்தையை கொடுப்பார், தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றுவார். இந்த 3 ப்ராசஸ் சேர்ந்ததுதான் தேவனுடைய சித்தம். இப்ப நம்முடைய விருப்பங்களை நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய விருப்பத்தை உங்க அப்பா ஒருவேளை உயிரோடு இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்க. அவர்கிட்டே சொல்ல முடியும்னா நல்ல தகப்பட்ட கண்டிப்பா சொல்ல முடியும். எப்பயுமே இதுல டவுட்டே வரக்கூடாது. அப்ப நம்முடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்துல சொல்லலாம். ஆனால் அது மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. தப்பு எங்க நடக்குது தெரியுமா? இந்த இடத்துல தான் நடக்குது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை கேட்டேன்,
அதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா பெரும்பாலும் ஜெபம் என்பதே இன்றைக்கு கேட்கறது மட்டும்தான் ஜெபமா இருக்கு இல்லையா? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ ரைட்டுங்களா, அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நாம் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கலாம், அதை கேட்கலாம். ஆனால் அதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கக்கூடாது. அப்படி பிடிவாதமாக நின்னீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒருவேளை அது தேவனுடைய விருப்பமாக இல்லைன்னா அது ஆண்டவர் கண்டிப்பாக நடத்தி கொடுக்க மாட்டார், அதை நிறைவேற்ற மாட்டார். அப்போ என்ன நடக்கும்னா, ஆண்டவர் மேலே என்ன வரும்? கோபம் வரும். இவ்வளவு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வார வாரம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? வார்த்தையை கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? விசுவாசித்து என்ன பிரயோஜனம்? இந்த மனநிலை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நினைச்சது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு என்ன செய்வேன். இப்போ அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கறது, எதை கேட்கணுன்ற அறிவு நமக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டார். ஏன்னா கண்டதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி என்ன செய்கிறோம்? புரியுதா இல்லையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்குறோம். ஆண்டவரே, நாளைக்கு சன் டிவியில் வந்து இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் சன் டிவியில் ரிலீஸ் ஆகாத புதுப்படம் போடணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குமா? அது இல்லை, கேட்குறேன் நான். ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, ஆண்டவரே நீங்கள் எதை கேட்டாலும் அப்படின்னு போட்டிருக்கு. எதைன்னா எதனா கேட்கலாம்ல, அப்படி இல்லைங்க. இயேசுவின் நாமத்தில் நம்மளால் எதை கேட்கணும், எதை கேட்கறது சரியோ அதை கேட்கணும். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்போ நம்முடைய சில விருப்பங்கள் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்காது. ஒருவேளை நம்ம ரொம்ப அடம் பிடிக்கிறோன்னு வைங்களேன், சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் சரி போய் தொலைதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நமக்காக அதை செஞ்சிடறார். சில நேரங்களில் அதுவும் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அடம் பிடிச்சதெல்லாம் நடக்குது. எப்போ அவருக்கு விருப்பம் இல்லாமல் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்படி நடக்கும்போது அதனுடைய பின் விளைவுகளை நாம தான் என்ன செய்யணும்? சந்திக்கணும். அதுக்கு ஆண்டவர் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாக இருக்கும்போது நடக்குது பாருங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டுறதில்லை, அதில் வேதனை இருக்காதுன்னு சொல்லுது வசனம். அதனுடைய அர்த்தம் தான், மூலபாசனுடைய அர்த்தம் தான். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, அதில் வேதனை இருக்காதுன்னு சொல்லுது. ஒருவேளை நாம் சில காரியங்களை விருப்பப்பட்டு அடம் பிடிச்சி பாப்பா கிட்ட பிள்ளைகள்லாம் அழுது அடம் பிடிச்சி கேட்கும்போது அது அழுகை நிப்பாட்டுறதுக்காக அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட சில விஷயங்கள் என்ன செய்வாங்க? வாங்கி தருவாங்க. ஆனால் அது விருப்பத்தோடு வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த பிள்ளையை அந்த நேரம் சமாதானப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சாங்க. அப்படியும் சிலருக்கு சில காரியங்கள் கிடைக்கும். ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் அதை நாம் என்ன செய்யணும்? அதை சந்தித்து தான் ஆகணும். அநேக நேரங்களில் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அது ஆசீர்வாதம் நான் சொல்லும்போது மன நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், சில நேரம் ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் வெட்டியாக அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அங்கே போவோம், இங்கே போவோம், இங்கிட்டு போவோம், என்னத்துக்கு போகிறோம்னா இது போயிட்டு வந்து யோசிச்சு எதுக்கு நம்ம போனோம்? வீண் அலைச்சல்ன்றதே ஒரு விதமான என்னது, அது என்ன சொல்கிறது, அது ஒரு பிசாசனுடைய போராட்டம் தான். ஞாபகம் வச்சுக்கங்க. உழைக்கிறது வேற, வீணாக அலைகிறது வேற. எப்பயுமே நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறோம் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி போகணும். பிளான் படி சில நேரம் நடக்கலாம், சில நேரம் நடக்காமல் போகலாம், அது வேறங்க. பிளானே இல்லாமல் சில ஆள் கிளம்பி போகும், வண்டி எடுத்துகிட்டு எங்கிட்ட மனம் போன போக்கில். இந்த ஆபிரகாம் வந்தார் பார்த்தீங்களா, இந்த சினிமாலையெல்லாம் காட்டுவாங்க ஆபிரகாம் வந்ததை. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அழுக்கு பிடிச்சிட்டு ஆபிரகாம் போகிற இடம் இன்னதுன்னு தெரியாமல் இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவர் நல்ல திரகாத்திரமாக தான் வருவார், ஆனால் சினிமா எடுக்கிறவன் என்ன செய்கிறான்? அப்படி காட்டுறான். அது மாதிரி வண்டி எடுத்துகிட்டு எங்கே வரணும்னு தெரியாமல் போயிட்டு அப்புறம் கடைசியில் அங்கே போய் யூட்டன் அடிச்சு வர்றது, இங்கேயெல்லாம் போகணும் நம்ம அப்படின்னு. இதுக்கு பேர் என்னதுங்க? வீண் அலைச்சல். வீண் அலைச்சலே என்ன ஆகும்? உடம்ப பாதி எடுத்து குட்டி சவர ஆக்கிரும். லூயா. அப்போது எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்பும் ஒரு சின்ன ஜபத்தை வீட்டில் செஞ்சுட்டு போகிறது நல்லது.
அதே போல் அவசர அவசரமாக முடிவெடுக்கிறத காட்டிலும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ரொம்ப குழப்பம், ரொம்ப போராட்டம்னா போராட்டம் பிரச்சனையோடு ஓடக்கூடாது. மனசு கொந்தளிக்கும் போது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? முதல் வேலையா சோஃபாலேயோ சேர்லேயோ அமைதியாக உட்காந்துடணும். இல்லை பெட்டில் படுத்துருங்க. 10 நிமிஷம் அமைதியாக கொஞ்சம் மனசு சாந்தமானதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஒன்று வார்த்தையை கொடுப்பார், அல்லது இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி போங்க, கரெக்டாக எல்லாமே நடக்கும். சோதோம் குமாரா பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார். லோத்து அங்கே இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வேற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஆனால் லோத்து என்ன சொன்னார்? இல்லை இல்லை, நான் இந்த மலைக்கு போகிறேன் அப்படின்னு. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, லோத்துவோ ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு தான் போகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு மதுரை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம், அல்லது திண்டுக்கல் மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் இங்கேருந்து உங்களை மதுரைக்கு மாற்றுறாருன்னு வைங்க. ஆண்டவருடைய நோக்கம் அதுவாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஆண்டவரே, நான் கொடைக்கானலில் போய் என்ன செய்கிறேன், இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே லோத்து பேசுகிறாப்புல. சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன்ட்டாரு. லோத்துவையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும், வெளியே வாங்குறாரு. அது மட்டும் இல்லை, எங்கே போகணும்னு சொல்லித்தர்றாரு. நம்ம கூட சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் லோத்துக்கு பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எப்பா இங்கேருந்து அங்கே போ அப்படிங்கிறாரு. அதுக்கு லோத்து என்ன சொன்னாருங்க? இல்லை இல்லை வேணான்ற, நான் அங்கே போனால் செத்து போயிடுவேன். எப்படி படைச்சவர் சொல்கிறாரு நீ அங்கே போனீன்னா பிழப்பங்கிறாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? படைக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்கிறாரு இல்லை ஆண்டவரே, நான் அங்கே போனால் செத்து போயிடுவேன், நான் மலைக்கு ஓடி போய்க்கிறேன். இப்போ ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரா? மலைக்கு ஓடி போகிறது தேவனுடைய விருப்பமா? இல்லை, அது யாருடைய விருப்பம்? லோத்துடைய விருப்பம். சரி போன்ட்டார், போயிட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? லோத்தினுடைய சந்ததி ஒரு இழிவான சந்ததியாக மாறிடுச்சு. அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் பைபிளில் படித்தா தெரியும். இழிவான சந்ததியாக மாறிடுச்சு. காரணம் என்ன? தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாக அவங்க போனாங்க. ஆனாலும் தேவன் அனுமதிச்சா, சரி போ. ஏன்னா அவருடைய அப்போதைய நோக்கம் என்னன்னா, அவன் உயிரை காப்பாற்றணும், அவனையும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும். மலைக்கு போனதுனால உயிர் பொழைச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கணும் லோத்து? ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த நேரம் அவசரமாக முடிவெடுத்தீங்க வந்துட்டேன், நான் அந்த பட்டணத்துக்கு போகலாமா, அல்லது வேற எங்கேயே இருக்கலாமா, அல்லது இங்கே இருக்கலாமா? அவன் கேட்டிருக்கணும். கேட்கல, கேட்ட மாதிரி தெரில. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், கேட்டிருந்தா நீ இப்போ உனக்காக நான் ஆயத்தப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் எதுவுமே என்ன செய்யலை, லோத்து கேட்கல. அதனுடைய பின்விளைவை அவர் தான் சந்திக்கிறார். அது லோத்தின் சந்ததினே வருது. என்ன பண்ணுறது? ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அது தேவனுடைய விருப்பம். ஆபிரகாம் இதில் கொஞ்சம் சறுக்கி சாராள் மூலமாக தான் தனக்கு குழந்தை இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆகார் மூலமாகவும் நமக்கு என்ன செய்யலாம், குழந்தை இருக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ ஆகார் மூலியமா குழந்தைய பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமா? தேவன் அதுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது சொன்னார், ஆபிரகாமுக்கும் கொடுத்தாரு, சாராளுக்கும் கொடுத்தார். பேரெல்லாம் மாற்றி விட்டார். அது அதுக்கப்புறம் பண்ணாருன்னு வைங்க. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அப்போ அவங்க 2 பேத்துக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் சாராள் மூலியமாகத்தான் ஒரு சந்ததி வரப்போகுது, அந்த சந்ததி தான் தேவனுக்கு விருப்பமான சந்ததின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர்கள் என்ன விருப்பப்பட்டாங்க? கடைசியில் ஆகாரை கட்டி வச்சு அவங்க மூலியமா என்னாச்சு, சந்ததி உருவானது. இதை தேவன் அனுமதிச்சாரு அல்லது தேவன் இதை விட்டுட்டாரா அப்படின்னா, ஆமாம் விட்டுட்டார், போய் தொலைன்னு விட்டுட்டார். இவங்க அடம் பிடிச்சாங்க, இவங்க கல்யாணம் பண்ணாங்க, விட்டுட்டார். ஆண்டவர் தடுக்கிறவனு சிந்தனை தடுத்துருக்கலாம், ஆனால் செய்யலை. சில நேரம் பிள்ளைகள் அப்படி தானே, நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு தெரியாது, என்னத்தையும் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அல்லது அடம் பிடிக்கும்,
அப்போ அழுகை நிப்பாட்டுறதுக்காக என்ன செய்வோம், போய் அது நல்ல விஷயமா இல்லைன்னா கூட வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் ஆண்டவர் விட்டார். இன்றைக்கு வரைக்கும் ஆகாரின் சந்ததியினுடைய விளைவுகளை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் ஆபிரகாமை கைவிடவில்லை. அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எருசலேம் பட்டணம் மிக மிக ஒரு பழமையான பட்டணம். அது எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்ரவேல் தேசத்தில் அது இருக்குது. ஆரம்பத்தில் இதனுடைய பெயர் வந்து சாலேம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதனுடைய பேர் என்னது? சாலேம். இதில் தான் மெல்கிசேதேக் இருந்தார். அதனால தான் அவரை வந்து சாலேமின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜா அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அரண்மனை, ஒரு அதிகாரம், கிரீடம் இதெல்லாம் வச்சு அப்படி இல்லை. அந்த மக்கள் தொகை இருந்த நாட்களில் அந்த ஊரில் யார் பெரிய மனுஷன், அதுதான் ராஜா. அப்போ மெல்கிசேதேக் யாருடைய வம்சம்னா மாம்ச பிரகாரமாக நோவாவுடைய வம்சத்தில் வருவார். அவர் தான், அதான் யூத ரபிக்கள் கொடுக்குற விளக்கம். அவர் தான் மூத்தவர். அங்கே அவர் சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்க. அதனால தான் அவர் பேர் என்னது? சாலேமின் ராஜா. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று இந்த சாலேமுக்கு தான் வர்றார். இப்போ உள்ள எருசலேம், அன்னைக்கு உள்ள சாலேம். கொல்கத்தா என்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாறையின் மீது தான் வைத்து அவர் பலியிட போனார். அப்போ அருகில் பார்த்தா இன்னொரு மலை இருக்குது, அது பேர் தேவாலய மலை. அது இவர் பலியிடுவதை அந்த இடத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால தான் அந்த இடத்திற்கு பெயர் யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா ஈரே என்றால் தேவனுடைய பர்வதத்திலே எல்லாம் அவர் அந்த தேவாலய மலையிலிருந்து அதை பார்த்து கொண்டிருந்தார் ஆண்டவர். அதனால் அந்த பேர் வச்சார். இப்போ பழைய பேர் வந்து சாலேம், புதிய பேர் என்னது? யெகோவா ஈரே. இது ஆண்டவருக்கு கொடுத்த பேர் இல்லை, அது அந்த இடத்துக்கு வச்ச பேர். தேவனுடைய பர்வதம் என்கிற அந்த அர்த்தத்தில் யெகோவா ஈரேன்னு வச்சார். இப்போ இதுதான் நாளடைவில் ஈரே ப்ளஸ் சாலேம், அதுதான் எருசலேமாக மாறினது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எருசலேமுடைய பெயர் வந்தது இப்படி தான் வந்துச்சு. அதாவது அன்னைக்கு இருந்து பெயர் மாறாத சில பட்டணங்கள் உண்டு. அதில் ஒன்று எருசலேம். இன்னைக்கு வரைக்கும் அதே பேர் தான். இஸ்ரவேல் அப்படிங்கிற பேர் தான் இன்னைக்கு வரைக்கும். எகிப்துன்ற பேர் தான் இன்னைக்கு வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எருசலேம் என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னா தரிசனத்தின் பார்வை. எல்லாரும் சொல்லுவோம், தரிசனத்தின் பார்வை என்று அர்த்தம். இந்த எருசலேம் இந்த காலகட்டத்திலே எபூசியரின் கையிலே அகப்பட்டு சிக்கி கொண்டிருந்தது. எபூசியர் என்கிற ஒரு புறஜாதி கூட்டம் அவருடைய ஆளுகைக்குள்ள தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ மோசே மூலமாக தான் ரட்சிப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரிஞ்சதுனால தான் மோசே 2 வயதாக இருக்கும்போது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை பூரா கொல்லணும்னு சொல்லி பார்வோன் ராஜா மூலியமாக கட்டளை பிறந்தது. ஏன்னா இப்படி ஒரு மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி, மோசேன்னு பேர் தெரியாது பிசாசுக்கு, ஆனால் ஒரு தீர்க்கதரிசி எழும்ப போகிறான். அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எங்கே கொண்டு போகிறான்? தேவனுடைய சித்தத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போக போகிறான்னு தெரிஞ்சதுனால தான் 2 வயது ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டாங்க. அந்த காலகட்டத்திலையும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஆண்டோடைய காலகட்டத்திலையும் அது நடந்தது. ஆண்டவரும் இந்த பூமிக்கு குழந்தையா வந்தப்போ அதே போன்று தான் நடந்தது. விஷயம் என்னன்னா, இன்னும் ஒன்றுமே செய்ய ஆரம்பிக்கல, தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்றுமே செய்ய ஆரம்பிக்கல. ஆனால் பிசாசு அந்த விதையையே அழிக்க பார்க்குறான். 2 வயசுல இருக்க ஆண் குழந்தைகளை கொண்டுட்டா அந்த தீர்க்கதரிசி உயிரோட வர முடியாதுல்ல, சொல்ல பார்க்கிறான். வாசிக்கலாம், சங்கீதம் 48:2.
வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தலமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதாவது இது ஒரு மலை, சீயோன் மலை வந்து ஒரு வடிப்பான நல்ல அழகான மலை. அதோடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பவுல் இருக்கு இல்லையா, பவுலை வந்து கவுத்தி வச்சா அப்படி இருக்கும். அந்த அரைவட்ட அந்த வடிவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. அது அந்த வடிவத்தில் தான் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மையப்புள்ளி இஸ்ரவேல் தேசம். உலக மேப்பை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சென்டர் இதுதான், இஸ்ரவேல் தேசம்தான். அதில் முக்கியமான இடம் வந்து எருசலேம். அந்த எருசலேமில் முக்கியமான இடம் தேவாலய மலை. சுவிசேஷம் அங்கிருந்து தான் புறப்படணும். வாசிக்கலாம் சங்கீதம் 87:2. சங்கீதம் 87:2. கர்த்தர் யாக்கோப்பின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். பிரியமாய் இருக்கிறார் யாரு? கர்த்தர். எதன் மீது? சீயோன். சீயோனின் வாசஸ்தலங்கள்னா எருசலேமை குறிக்கும். எருசலேமின் மீது தேவன் எப்படி இருக்காரா? ஜியோன் அப்படின்னா வறண்ட நிலம் அல்லது பாலான ஸ்தலம் என்று அர்த்தம். ஜியோன் என்னது? வறண்ட நிலம் அல்லது பாலான ஸ்தலம். ஒரு பெரிய செழிப்பு இல்லாத ஒரு இடம், அதுதான் என்னது? சீயோன். எந்த விதத்திலும் முக்கியத்துவம் இல்லாத பட்டணம் எது? இந்த எருசலேம். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் பட்டணம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமா. லண்டன் பார்த்தீங்கன்னா தேம்ஸ் நதிக்கரை அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டணம். சென்னை பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கிற பட்டணம். மும்பை பார்த்தீங்கன்னாலும் கடலோரத்தில் இருக்கிற பட்டணம். கல்கட்டா பார்த்தீங்கன்னா அது என்னது? அங்கே ஒரு நதி ஓடுது, ஹவுரான்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதியில் தான், அந்த நதி ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற பட்டணம். டெல்லி, ஆக்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஓடுதுங்க? யமுனை ஆறு. அப்போது எதெல்லாம் கடலோரத்தில் நதியோரத்தில் இப்படி இருக்கிறதோ அந்த பட்டணங்கள் எல்லாம் தான் செழிப்பாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தான். ஆனால் இந்த எருசலேமும் பக்கத்தில் எந்த ஆறு இதெல்லாம் கிடையாது. யோர்தான் நதி கூட ஏறக்குறைய 18 மைல் சொல்கிறாங்க. 26 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் என்னவா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம திண்டுக்கல் தான் எருசலேம்னா 26 கிலோமீட்டர்னா இங்கிட்ட ஒட்டஞ்சத்திரம் இல்லையா, அங்கே தான் இருக்கும். இது யோர்தான் நதி. வணிக ரீதியாக எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு பட்டணம் தான் இந்த எருசலேம். எல்லா வகையிலும் ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடம்தான் இது எருசலேம். பெரிய அறிவு, பெரிய படிப்பு, நிறைய பணம், பெரிய பெரிய பதவிகள், மரியாதை, இது எதுவுமே எனக்கு கிடையாது பாஸ்டர். எல்லாராலும் புறம் தள்ளப்பட்டவன் நான் அப்படின்னு யாராவது நீங்கள் நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, என்னுடைய தரிசனம் உன்மேல் இருக்கிறது. நான் சீயோனிலிருந்து என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். சீயோன் என்றால் வறண்ட ஸ்தலத்திலிருந்து, வறண்ட நிலத்திலிருந்து, பாலான ஸ்தலத்திலிருந்து கர்த்தராகிய நான் உன்னை என்ன செய்வேன்? அதுதான் நீங்கள் எப்பயுமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்னன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு எந்த நல்ல தகுதியும் இல்லாமல் இருந்தால் கூட ஒன்னே ஒன்று இருந்து ஆசீர்வதிச்சுவார். என்னது தெரியுமா?
அவருடைய பிள்ளை. அவரால் நாம் கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், மறுபிறப்பை அடைந்திருக்க வேண்டும். மறுபிறப்பை அடைஞ்சிட்டு நாம் சரியா இல்லை அப்படி இருக்கக்கூடாது. சரியா இல்லைனா கூட தேவனால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர் அவ்வளவு நல்லவர். அவர் நல்லவர் சொல்றதுக்காக சொல்றேன். ஏன்னா நீ எனக்கு பிறந்த பிள்ளை, நீ ஆதாமின் சந்ததி இல்லை. என்றைக்கு ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை செஞ்சு மறுபிறப்பை அடைந்தியோ அன்றைக்கே கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? பெற்றெடுத்திருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளையாய் இருப்பதினாலேயே சில ஆசீர்வாதங்கள் உனக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு புரியலை. உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஒரு வீடு வச்சுருக்கிறீங்க, ஒரு 60 லட்சம் 70 லட்சம் போகும் அந்த வீடு. உங்களுக்கு ஒரே பிள்ளை. இப்போது நீங்கள் உயில் எழுதி வச்சாலும் சரி, தானப்பத்திரம் எழுதி வச்சாலும் சரி, எழுதியே வைக்கலைனாலும் சரி, இப்போ அந்த சொத்து உங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகும்? ஒரே பிள்ளை தான். அந்த சொத்து யாருக்கு போகும்? நீங்கள் தான் ஒன்றுமே எழுதி வைக்கலையா? சரி, இப்போ இப்படி வரேன். அந்த பிள்ளை நீங்கள் எது சொன்னாலும் கேட்காது. நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியவே படியாது. எதை சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்கு மாறாதான் அந்த பிள்ளை செய்யும். ரைட்டா? இப்பையும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு தான் போகும்? என்னங்க கீழ்ப்படியாத பிள்ளை, அதுக்கு எப்படி போகலாம்? என் வார்த்தைக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல. ஆண்டவர் சொல்லியிருக்கிற சபை கூடுதலை விட்டு விடாதுங்கள்னு சொல்கிறாரு. ஆனாலும் சில ஆளுகள் என்ன செய்கிறதில்ல, அதை கேட்கறதில்ல, டெமிக்கி விட்டு ஓடிடுறது. இப்போ ஆண்டவர் கோச்சிக்கிட்டு நான் கொடுத்த வார்த்தையை இந்த பிள்ளை இதை செய்ய மாட்டேங்குது, இதுக்கு நம்ம எந்த ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாரா? நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்கிறீர்களோ அதை விட நல்ல காரியங்களே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு. அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப ஷாக்கிங்கான உண்மை. இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டோம்னா எல்லாம் நினச்சிக்க நம்ம எப்படிலாம் இருந்துக்கலாம் நினச்சிருவாங்க. அது தப்பு. அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். ஆகையினாலே அவருக்கு நாமும் இப்படி தான் இருக்கணும். பிள்ளையா இல்லை, நல்ல பிள்ளையாக இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போது இங்கே விஷயம் என்னென்னா, நான் நல்லவனா கிட்டவனா என்பது விஷயம் இல்லை. நான் தேவனுக்கு பிறந்திருந்தாலே அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் செய்கிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுங்க, நீங்களும் நானும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததின்னு தெரியும். தாத்தாவே கேட்கல, நம்ம கேட்போமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிடு, அந்த நடுவில் 2 மரத்தை விட்டுருந்தார். தாத்தா கேட்டாரா? தாத்தாவுக்கு எதுதான் முக்கியமாக இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தையை விட பாட்டி சொல்கிறதா முக்கியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், ஆண்டுடைய வார்த்தை ஒரு பக்கம் வருது, உங்கள் மனைவியுடைய வார்த்தை ஒரு பக்கம் வருது. ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது கேட்கலாம். ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பெற்றோரோ அந்த இடத்துல யாரை வேணால் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது. எதை தான் செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை தான் செய்யணும். அப்போ எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, முதல் அன்பு தேவனுக்கு, அதுக்கப்புறம் தான் சக மனுஷனுக்கு. சக மனுஷனில் பொண்டாட்டி, பிள்ளை, பெற்றோர்கள், கணவன், மனைவி எல்லாருமே வந்துடுவாங்க. அம்மா எல்லாரும் வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அம்மா சென்டிமெண்ட்டில் இருப்பீங்க இல்லையா? அம்மா நினைச்சோடனே பலன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். உங்கள் அம்மாவை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் என்னுடைய ஆண்டவர். இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் அம்மாவை நேசிக்காதீங்கன்னு இல்லை, நேசிங்க, நல்லா செய்யுங்க. ஆனால் அம்மாவை விட மேலான காரியங்களை நமக்காக யோசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே வறண்ட பகுதிகள் சீயோன் இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவன் சீயோனிலிருந்து, வறண்ட ஸ்தலத்திலிருந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எழும்ப பண்ண போகிறார். இதை விசுவாசிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிகளுக்கு மட்டும்தான் நடக்கும்.
என்னோட தேவன் வார்த்தையை எல்லாருக்கும் கொடுக்குறாருங்க. ஆனால் யார் அதை எடுத்து ரிசீவ் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அதான் சொன்ன ஸ்திரீயே உன் விசுவாசத்தின்படி உனக்கு. அந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரா? தெய்வீக சுகத்தை இல்லை. யார் இவரை நம்பி வந்தாங்களோ, யார் இவர்கிட்ட போனால் நமக்கு சுகமாகணும் வந்தாங்களோ, அந்த விசுவாசத்தின்படி தான் அவங்களுக்கு என்னாச்சு? சுகமாச்சு. அல்லேலூயா. வாசிக்கலாம். யோசுவா 18வது அதிகாரம் 28வது வசனம். யோசுவா 18:28. போதும். எருசலேமாகிய அப்ப அன்னைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? எபூசி. ஏன்னா எபூசியர்களுடைய கையிலே எருசலேம் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது ஆபிரகாமுடைய காலத்துக்கு அப்புறம் நான் சொல்றது. முதல்ல சாலேம் இருக்கு. ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறாரு. அப்புறம் ஈரே பிளஸ் சாலேம் எருசலேமா மாறுது. எபூசியர்கள் அதை டேக் ஓவர் பண்ண உடனே என்ன செய்யறாங்க? அதை எபூசி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதை பொதுவாக செய்வாங்க. வேற யாராவது ஆளுகை செஞ்சா உடனே பேர், தெருவுக்கு பேர் மாற்றுவான், பில்டிங்கு பேர் மாற்றுவான், எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இது நடக்கும். அதுதான் அங்கேயும் நடக்குது. அப்போ எருசலேமுக்கு எபூசி என்கிற ஒரு பேர் இருக்குது. சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கின் ஆளுகையில் இருந்த எருசலேம் இப்பொழுது கானானியரின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எபூசியரின் காலின் கீழே இருந்தது. ஏன் காலின் கீழ்னா எபூசியர்கள் அதை ஆளுமை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ தேவன் எருசலேமின் மீது வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற யோசுவாவை திரும்ப எடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக விடுதலையாக்கி பின்பு யோசுவா கிட்ட அந்த ஊழியத்தை கொடுத்து அவர் தொடர்ந்து அதை செய்து கானான் தேசத்துக்குள்ள வந்து கானானியர்களை முறியடித்து ஜெயத்தை கொடுத்து அவர்களை சுதந்தரிக்க பண்ணினார். யோசுவா 10வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிக்கோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேத்தை கேள்விப்பட்ட போது. போதும். யோசுவா யுத்தம் பண்றார். அதான் கானானை சுதந்தரிக்கிறதுக்கு யுத்தம் பண்றாரு, ஜெயித்துக்கிட்டே வர்றாரு. இதை பார்த்த எருசலேமின் ராஜா, அதாவது எருசலேமின் ராஜானா எபூசியர் ஆளுகை செய்கிறாங்க. அந்த எபூசியர் ராஜா என்ன பண்ணுறான்? தேவன் எல்லா ராஜாக்களையும் அதனுடைய சேனைகளையும் மன்னிக்கணும். அந்த ராஜா என்ன பண்ணுறான்? அவனுக்கு கூட்டணிக்காக நிறைய ராஜாக்களோடு பேசி ஒட்டுமொத்த சேனையோடு வர்றான். பல ராஜாக்கள் அவனோடு கூட்டம் சேர்ந்து யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் எதிர்க்கிறாங்க. எதுக்கு யுத்தம் பண்றதுக்கு வர்றாங்க. எகிப்திய சேனைக்கு அப்புறம் மிகப்பெரிய சேனை இந்த எபூசியர்களுடைய சேனை. அந்த காலத்தில் உலகத்திலே மிகப்பெரிய சேனையை வைத்திருந்தது யாருங்க? எகிப்தியர்கள். அங்கிருந்து தான் மோசே மூலமா ஆண்டவர் என்ன செய்றாரு? கூட்டிட்டு வர்றாரு. அவர்களை மட்டங்கடித்து தேவனை யுத்தம் பண்ணி அவர்களை ரசித்து கூட்டிட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் பெரிய சேனை யாருன்னா எபூசியர்கள். இவர்களை ஜெயிச்சிட்டா எருசலேமை என்ன செஞ்சிடலாம்? விடுதலை ஆக்கிடலாம். இதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸோ அல்லது இந்த மாதிரி சேனைகளை வைத்திருக்கக்கூடிய நாடு நம்பர் 1 எது தெரியுமா? எதுங்க? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, ரெண்டாவது ரஷ்யா, மூன்றாவது சீனா, நான்காவது இந்தியா. இதை போல தான் எகிப்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அன்னைக்கு, எபூசியர்கள் 2வது. அப்போ மகா பெரிய யுத்தம் நடக்குது, கடுமையான போராட்டம், நீண்ட நேர யுத்தம். இந்த நேரத்தில் தான் தேவன் அந்த யுத்தத்தில் ரொம்ப நேரம் நடக்குதுங்க, பெரிய யுத்தமாக நடக்குது. அந்த யுத்தத்தில் தேவன் நேரடியாக பங்கெடுக்கிறார்.
எப்படின்னு சொல்றேன். யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை கொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த வேறொரு நாள் இதுவரைக்கும் இல்லை. என்ன அப்படி எந்த மனுஷனுடைய சொல்ல கேட்டாரு? யோசுவாவுடைய சொல்ல. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிச்சவங்களுக்கு தெரியும். யோசுவாவுடைய சொல்லை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் நிப்பாட்டினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் தேவன் அதை நிறுத்தினார். ஏன் நிறுத்தினார் தெரியுமா? அது மறையும் போது, சூரியன் மறையும் போது விரோதிகள் இவர்களை மேற்கொண்டார்கள். வெளிச்சம் நல்லா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மேற்கொள்றாங்க. ரொம்ப நேரம் நடக்குது யுத்தம், எல்லாரும் சோர்வு. இப்போ ஈவினிங் ஆகுது, ஆக 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 என்னாகும்? வெளிச்சம் குறையும். வெளிச்சம் குறையும் போது விரோதிகள் மேற்கொள்றாங்க. இப்பதான் யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவருக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஆண்டவரை வெளிச்சம் இருந்தா அவளை போட்டு தள்ளிடுவேங்கிறார். அப்ப ஆண்டவர் செய்றாரு. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு ஆண்டவர் சூரியனை நிப்பாட்டினாருங்க, சந்திரனை. ஏன்னா சந்திரனை நிப்பாட்டணும், இல்லைன்னா அது வரும். புரியுதா? சந்திரன் எப்போ வரும்? நைட் ஆகணும், அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். ரெண்டையும் நிப்பாட்டினார். வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது? ஒரு மனிதன், யோசுவா என்கிற தேவனுடைய மனிதன், தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை தேவன் கேட்டு இயற்கையவே நிப்பாட்டுறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எருசலேம் மீது எவ்வளவு பெரிய தரிசனம் இருக்குன்னு பாருங்க. அவர் அதன் மீது எவ்வளவு பெரிய நோக்கத்தில் இருக்காருன்னு நீங்க கவனிக்கணும். ஏன்னா சுவிசேஷம் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எருசலேமில் இருக்கக்கூடிய பெத்லகேம்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு வேலை நடக்குது இங்க. அல்லேலூயா. ஒரு மொட்டை பாறையை பிடிக்கிறதற்கு தேவன் சூரியனை சந்திரனை நிறுத்துவார்னா, உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக தேவன் எந்த எல்லைக்குனாலும் போவார். அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர் மேல. ஏன்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்ப எருசலேம் பட்டணத்தை பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய சித்தம் என்னன்னா, எபூசியரை இவர்கள் துரத்த வேண்டும், அங்க வைக்கக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை செஞ்சு வச்சுட்டாங்க. யோசுவாவுக்கு எருசலேமுடைய முக்கியத்துவம் தெரியல. சண்டை போட்டார், பிடிச்சிட்டாரு. அவங்கள துரத்தி இருந்தா அது முழுக்க முழுக்க தேவனுடைய விருப்பமா இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஏதோ இறக்கப்பட்டாங்க, இருந்துட்டு போட்டு பரவாயில்ல அப்படின்னு. அவருடைய முக்கியத்துவம் தெரியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் 12 நியாயாதிபதிகள் எழுப்புகிறார். அவர்களும் வர்றாங்க. அதுல சிம்சோன் என்கிற பெரிய பராக்கிரமசாலி, அவன் நினைச்சிருந்தான்னா எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கலாம். அவன் கர்த்தரோடு கூட நின்றுருந்தான் அப்படின்னா அவனை வச்சு ஆண்டவர் பல பெரிய காரியங்களை செஞ்சிருப்பார். ஒத்தால் போதும். ஆனா என்ன ஆச்சுங்க? அவனுக்கும் அந்த எருசலேமினுடைய முக்கியத்துவம் தெரியல. 12 நியாயாதிபதிகளுக்கும் தெரியல. யாருமே எருசலேமை ஒரு தலைநகரமா அறிவிக்கவே இல்லை. இப்படியே போயிட்டே இருக்குது. இப்பதான் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். யார் அது? தாவீது. குடும்பத்தால், சொந்த ஜனங்களால், சமுதாயத்தால் முற்றிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர் தாவீது. அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது தெரியாதவங்க நீங்கள் யூடியூப்பில் நம்முடைய சேனலில் போய் பார்க்கலாம். அவரை தேவன் தேர்ந்தெடுத்தார்.
தேர்ந்தெடுத்து அவரை ராஜா வாக்குன உடனே அவர் முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? எருசலேமை பிடிச்சு அதை தலைநகரமாக அறிவிச்சார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். அப்போ இது எப்போ நடக்கும்? கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்ச மனுஷன்தான் கர்த்தருடைய விருப்பத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்போ அவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் கூட அதிகமாக பழகினா தான் அவருடைய விருப்பம் புரியும். உங்கள் நண்பருக்கு எது பிடிக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அவர் கூட எந்த அளவுக்கு பழக்கம் வச்சுருக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். இல்லை அவருக்கு இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியும். தாவீது ஆண்டவரோட அதிக நேரம் இருந்தவர். ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவரோடு அதிக நேரம் இருந்தீங்கன்னா மனுஷரோட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் யாரோட அதிக நேரம் இருக்கிறீங்க? எல்லா மனிதர்களோடையே நீங்கள் இணக்கமாக நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஆண்டவரோட நெருக்கமாக இல்லை. தாவீது தேவனோட நெருக்கமாக இருந்தான். ஆடு மேய்க்கும் போதெல்லாம் எத்தனையோ வனாந்திரம், எத்தனையோ பாலைவனம், எத்தனையோ இடர்பாடுகள் மத்தியிலே அவனுக்கு பேச்சு துணை கூட ஆள் கிடையாது. அவன் பேசினா ஒன்று ஆண்டவர்கிட்ட பேசணும், இல்லை ஆடோட பேசணும். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தான். அதுதான் ஆடு மேய்க்கிறவனை அரசனாக மாற்றினார் தேவன். வந்த உடனே செஞ்ச வேலை எருசலேமை பிடிச்சு ஆண்டோடைய சித்தம் என்னவோ அதை செஞ்சான், தலைநகரமாக அறிவிச்சான். இதை பிடிச்சி இதை அறிவிக்கிறதுக்கு 3000 வருஷம் ஆச்சு. தேவனுடைய தரிசனம் எப்போ வெளிப்படுது? அப்போ இருந்து 3000 வருஷம் ஆகுது. இவ்வளவு வருஷமாகியும் தேவன் தாம் எருசலேமின் மீது வைத்த தரிசனத்தில் இருந்து ஆண்டவர் மாறவே இல்லை. அதை அப்படியே என்ன செய்தார்? தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் பட்டணத்தில் அமெரிக்க தூதரகத்தை நிறுவுவதற்கு புஷ் ஃபேமிலியால் முடியலை. ஜார்ஜ் புஷ் ஃபேமிலியால் முடியலை, அவங்க செய்யலை. கிளின்டன் ஃபேமிலியும் செய்யலை. ஜான் கென்னடி இருந்தாரே அவர் செய்யலை. பராக் ஒபாமாவும் செய்யலை. யார் தான் செஞ்சது? டொனால்ட் ட்ரம்ப் தான் செஞ்சார். இதுக்கு முந்தைய ஆட்சியில் அதை பண்ணார். அடுத்த எலெக்ஷன் என்ன தோற்று போயிட்டார். ஏன்னா அன்னைக்கு தேவன் அவருக்கு கொடுத்த வேலை அது மட்டும்தான். வழக்கமாக நீங்கள் அமெரிக்க பிரசிடென்ட்டினுடைய அந்த எலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறை அவங்க ஜெயிச்சு வருவாங்க. இவர் 2வது முறை நிற்கிறார், வரல. நிறைய பேர் தீர்க்கதரிசனமா சொன்னாங்க அவர் தான் வருவார்னு. ஆனால் அவர் வரல. ஏன்னா தேவன் கொடுத்த வேலை என்னென்னா எருசலேமில் அமெரிக்க தூதரத்தை வைக்கணும். அது மட்டும் இல்லை, எருசலேம் யூதர்களுடையதுன்னு அங்கீகரிக்கணும். அந்த அமெரிக்க தூதரத்தை வைக்கிறாருன்னா அங்கே இருக்கிறவங்க பூரா யார்? யூதர்கள். அப்போ யூதர்களுடைய பட்டணம் இதுன்றதை இவர் சொல்கிறார் உலகத்துக்கு. ஏன்னா அங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? பாலஸ்தீனர்களுக்கா இவங்க யூதர்களுக்கா அப்படின்னு ஓடிட்டு இருக்குது பிரச்சனை. மற்ற நாடுகள் எல்லாமே இப்போ பாலஸ்தீனத்துக்கு தான் அது கொடுக்கணும், அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? போயிட்டு தூதரகத்தை வைக்கிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தமே இது யூதர்களுடைய பட்டணம் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறாரு. அதை முடிச்சோடனே அவரால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. அடுத்த 5 வருஷம் ஜோ பைடன் வர்றாரு. அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதில் எந்த அளவுக்கு அவங்க தீவிரமாக இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ மறுபடியும் யார் தான் வந்தா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அவருடைய கேரக்டரோ அவருடைய நடத்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷன், அவ்வளோதான். அல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இன்னைக்கு எருசலேமில் மசூதி தான் இருக்குது. ஒருவேளை அது அகற்றப்பட்டு சர்ச்சு வந்தாலும் வரலாம் இந்த காலகட்டத்தில். ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னா அடுத்த ஆண்டோடைய வருகை வந்து. அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நிறைவேறும்னு பைபிள் சொல்லுது, நடக்கும்னு பைபிள் சொல்லுது. அது இந்த காலகட்டத்தில் நடக்குதா இனிமேல் நடக்க போதா தெரியாது எனக்கு. இது என்னுடைய விசுவாசம். ஒருவேளை ஆண்டவர் அவரை கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கான அடிக்கல்லை கூட அவர் என்ன செய்யலாம். போல்டான மனுஷன். அல்லேலூயா. எப்பவுமே போல்டாக இருக்கவங்க மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க போல்டாக சில காரியங்கள் செய்யும்போது
அவளுக்கு விரோதமான காரியங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம மைண்டில் போட்டுக்கூடாது. நல்ல விஷயமா செய்கிறாங்களா அவ்வளோதான், வேதத்திற்கு சம்பந்தமாக இருக்கா அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா ஆண்டவருடைய வருகை வந்துடும். நம்முடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. நாம தான் நினைக்கிறேன் இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும், இந்த வயசுக்குள்ள பிள்ளைகளை பெற்றுக்கணும், இந்த வயசுக்குள்ள ஒரு வீடு வாங்கி நம்ம கட்டினா தான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? புரியுதா உங்களுக்கு? நமக்கு உண்மையிலே தெரியாதுங்க நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இருப்போம்னு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளா ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கோம், நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 70 80 80 வயசுலேயே அது இருப்போம். நம்ம விசுவாசம் வேற. நம்ம நினைக்கிறது என்ன பண்ணுறோம், ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்போம். ஸோ 40 வயசுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணும், வீடு கட்டிடணும். 40 வயசுக்குள்ளே கார் வாங்கிடணும். 40 வயசுக்குள்ளே பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடணும், பிள்ளைகளை செட்டில் பண்ணிடணும். 50 வயசுக்கு மேலே போயிடக்கூடாது. என்ன போயிடக்கூடாது, இந்த ஆசீர்வாதங்கள் தள்ளி போயிடக்கூடாதான். இதெல்லாம் செய்கிறதுக்கு நாம் இருக்கணும் முதல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம பிளான் இல்லை, எல்லாருமே இதை யோசிக்கிறோம்ல, எல்லாரும் இதெல்லாம் பிளான் பண்ணுறோம். நம்ம அப்படி செஞ்சிடணும், அந்த பிள்ளைக்கு இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம அதை செய்யணும். தூங்கி இருந்துச்சா நாளைக்கு எந்திரி முழிச்சு பார்ப்போமானது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த திங்கிங்கே இல்லாமல் நம்ம இருக்கிறோம் பாருங்க. நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் நடக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த 80 வயசு வரைக்கும் நம்ம இருந்தால் தான் அது என்ன செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வயசுக்குள்ளே நம்ம திட்டம் போடுறோம் இல்லையா, அது வேதத்தின்படி அது சரி கிடையாது. தேவனால் 80 வயசில் ஊழியத்துக்கு அழைச்சி 120 வயசு வரைக்கும் நடத்த முடியும். 40 வருஷம் ஊழியம் மோசே செஞ்ச மாதிரி யாருமே செய்யலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில், படிப்பறிவு இல்லாத காலகட்டத்தில், முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை, ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களை வச்ச ஒரே பாஸ்டர் மோசே தான். அதெல்லாம் டாக்டர் மோசே. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் யாரு, மோசே. ஆனால் அவர் சொல்றாரு, நான் திக்குவாய் ஆண்டவரே. எப்படி எல்லாம் தெரியும், தெரிஞ்சவன் அப்படி தான் பேசுவான். தெரியாதான் என்ன செய்யும், ஓட்டப்பானைக்குள்ள நண்டை விட்ட மாதிரி உழப்பிக்கிட்டு அலப்பிக்கிட்டு உட்காந்துருக்கும். சல்ல சல்ல சல்லன்னு தெரிஞ்சாலும் அமைதியாக இருக்கும். எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ எந்திரிச்சு பேசுவோம். பேசுறது 10 நிமிஷமாக இருந்தாலும் என்ன இருக்கும், கருத்து பயங்கரமாக இருக்கும். தேவன் அப்படி தான் நடத்தினார். மோசேவை போல சாந்த குலம் உள்ள மனுஷன் யாருமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்த சாட்சி. ஆனால் பைபிளில் வாசிக்கிறோம், மோசே கோவப்பட்டாரா? மோசே கொலையே பண்ணார். அவர் டாக்டர் மோசேன்றது எந்த அளவுக்கு உண்மையோ, கொலைகார மோசேன்றது உண்மை, சாந்த குணமுள்ள மோசேன்றதும் உண்மை. 80 வயசுல தள்ளாட்டமான வயசுல ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, 30 லட்சம் ஜனங்களை கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. பாஸ்டர்களுக்கு தெரியும், 1000 பேர் ஒரு சர்ச்சில் இருந்தாலே பாஸ்டரால் நிம்மதியாக என்ன செய்ய முடியாதுங்க. சரியான போதனை இல்லாத சர்ச்சில் தூங்கவே முடியாது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அதை சமாளிக்கணும். இவர் மன நிம்மதிக்காகவே 4 பேர் இவருக்காக ஜெபம் பண்ணணும். இன்னும் சில காரியங்களை சொல்கிறேன். ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க நேராக ஊழியக்கார்ட்ட வந்து சொல்ல முடியும், அழுக முடியும். ஆனால் இதே ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா அவரால் யார் முன்னாடி என்ன செய்ய முடியாது, அழுக முடியாது, யாருக்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவர் தேவன்கிட்ட எல்லாரும் தேவன்கிட்ட சொல்லணும். அவருக்கு ஏற்றார் போல் வழி நடத்தக்கூடிய சீனியர் பாஸ்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட மட்டும்தான் என்ன செய்ய முடியும், போய் எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, வெளிப்படையாக அழுக கூட முடியாதுங்க. 30 லட்சம் ஜனங்களை ஒரு மனுஷன் வழி நடத்திட்டு போகிறார். எத்தனை வயசுலங்க, 80 வயசுலங்க. 120 வரைக்கும் ஆண்டவர் வச்சு அவர் என்ன செஞ்சார், ஆண்டவரே அடக்கம் பண்ணார். 40 வருஷம் ஊழியம், விடுதலையான ஊழியம், பராக்கிரமமான ஊழியம். அவர் ஒரு வேளை நினச்சிருக்கலாம், ஆண்டவரே என்னை 40 வயசில் கூப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னும் வல்லமையாக செஞ்சுருப்பேன். இல்லை 40 வயசில் இந்த வல்லம் இருக்காது. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. வயசு எத்தனை ஆனாலும் சரி, தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். நம்ம தேவை, நம்ம நினைக்கிறது விசுவாசிக்கணும், அவ்வளோதான். ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது. பதறல பதர் அப்படின்ட்டே பதறிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, நான் ஒன்றும் பதட்டமான இல்லை பாஸ்டர், நான் வந்து விசுவாசமாக தான் இருக்கேன், ஆனால் உள்ள இருதயம் பதறிக்கிட்டு இருக்கும்.
அதெல்லாம் சொல்லுவேன். அப்படி இருக்க சொல்லலை. பதற்றம் போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நல்ல விசுவாச போதனையை கேளுங்க. அது அதிகமாக கேட்கும்போது என்ன ஆகும்? இருதயம் ஸ்திரப்படும். அப்படியே பதற்றத்தில் ஆடுற இருதயம் என்ன செய்யும்? ஸ்திரமாக நிற்கும். அப்புறம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறீர். அதை நான் நம்புகிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். நீரே என்னுடைய பரிகாரியான கர்த்தர், நீர் தான் என்னுடைய மேய்ப்பர். இதை சொல்லணும். அப்போ இருதயத்தை ஸ்திரப்படுத்திட்டு பதறாத இருதயமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் விசுவாசத்தை நீங்கள் பேச ஆரம்பிங்க. அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களுடைய வயதை வைத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நடத்துகிறவர் அல்ல. காலங்களை நிர்ணயித்து தம்முடைய வார்த்தையை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். தேவனுடைய விருப்பம் இருக்கிறதுனால தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வசனத்தை கொடுக்கிறார். எருசலேமை பிரித்து பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐநா சபையில் தீர்மானம் போடுறாங்க. எருசலேம் என்ன செய்யணுமா? பிரித்து பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி ஐநா சபையில் தீர்மானம் போடுறாங்க. இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் நாடும் அமெரிக்க நாடையும் தவிர மீதி எல்லா நாடுகளும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் கையெழுத்து போட்டுச்சு. என்ன தீர்மானம்? இஸ்ரேல் தேசத்தை பிரித்து யார் கொடுத்துடணும்? பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துடணும். இஸ்ரேல் நாடும் அமெரிக்க நாடும் என்ன செய்தாத சைன் பண்ணலை. அர்த்தம் என்ன தெரியுமா? உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றும். இதை கண்கூட பார்க்குறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒரே காரணம்தான், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.